அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த இரவின் ஆண்டவரே பொழுது நாங்கள் கழித்து மீண்டும் இந்த காலையின் ஆசீர்வாதத்தோடு உம்முடைய வெளிச்சத்தை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்து நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளுக்குரிய செய்தி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அவருடைய மகத்தான பிரசன்னம் இருந்து காத்துக்கொள்ள நம்மை தாழ்த்துவோம். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு நம் அனைவருக்கும் இருந்தாலும் அந்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையின் சப்தம் ஒவ்வொரு மணித்துளியும் நம்முடைய காதுகளில் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். பாவமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிற அந்த விருப்பம் நம்முடைய மரணம் மட்டும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒருவன் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்ததற்கு பின்பு அவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவனாய் இருந்தார், அந்த பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி இராமல் தேவ கோபாக்கினை அவன் மீது வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனப்பூர்வமாய் பாவம் செய்தார். பாவத்தில் பல பிரிவுகள் உண்டு. அதில் ஒரு பிரிவுதான் மனப்பூர்வமான பாவம். வெள்ளை பாவம், கருப்பு பாவம், சிவப்பு பாவம், மன்னிக்கப்படுகிற பாவம், மன்னிக்கப்படாத பாவம், விரோதமான பாவம், விரோதமற்ற பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம், மனுஷகுமாரனுக்கு விரோதமான பாவம், இவைகளெல்லாம் பாவத்தின் பிரிவுகள். ஆனால் பொதுவாக பாவம் என்று சொல்லுகிற ஒரு சொல் வேதாகமத்தில் துக்கத்திற்கு கூட சொல்லலாம். ஒரு விபத்திற்குள்ளாய் ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் ஐயோ பாவம் என்று கதறுகிறோம். அதாவது துக்கத்தை கூட நாம் அனுதாபத்தோடு சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தில் தான் இந்த பாவம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். ஆனால் கண்டிப்போடு சொல்லக்கூடிய சொற்களை, இந்த பாவம் என்ற சொல்லை நாம் அதிக அக்கறையோடு நாம் சொல்வது இல்லை. ஏனென்றால் நாம் பாவத்தில் உழன்று தெரிகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், மனப்பூர்வம் என்று சொல்லும்போது வேண்டுமென்றே அறிந்ததற்கு பின்பு, போதிக்கப்பட்டதற்கு பின்பு, தெரிந்ததற்கு பின்பு, நல்ல ஞான வளர்ச்சி அடைந்ததற்கு பின்பு செய்கிற தவறுகள்தான் மனப்பூர்வமாய் செய்கிற பாவங்கள் என்று வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அதற்கு பரிகாரம் இல்லையா என்றால் வேதம் சொல்லுகிறது பரிகாரம் இல்லை. அதற்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனை அதிகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லது குறைவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தண்டனை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி என்றால் என்னாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தால், அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களிலாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமான யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான், அந்த ஆத்துமா தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வாசித்த வசனம், தேசத்தில் பிறந்தவர்கள் அல்லது அந்நியர்கள் நமக்குள் இருந்தால், யாராவது துணிகரமான ஒரு செய்கையை, பாவத்தை செய்தால், அந்த பாவத்திற்கு பரிகாரம் இல்லை, மாறாக அழிவு, மரணம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் செய்கிற அந்த துணிகரமான செய்கை கர்த்தரை நிந்திக்கிறதற்கு சமமாக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவன்
துணிகரமாய் செய்கிறவன் கர்த்தரை நிந்திக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய சூழ்நிலையிலே நாம் துணிகரமாக எதை செய்கிறோம் என்று நாம் எல்லோருக்குமே தெரியும். செய்யவில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம், செய்கிறோம் என்பதையும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இதில் சம்பவம் என்ன, துணிகரமா அல்லது அறியாமையிலா என்பதுதான் முக்கியம். அப்போஸ்தலர் 17:30 நாம் வாசிப்போம் என்றால், அறியாமல் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. அறிந்ததற்கு பின்பு நாம் மனம் மாறுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, என்னாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த துணிகரமான இந்த பாவ வாழ்க்கையிலே நாம் வாழாமல் நாம் தேவனை சார்ந்து வாழும்போது நம்முடைய பாவங்கள் நம்மை பின்தொடராது என்று சொல்லுகிறார். ஆனால் அப்படி செய்யாமல் நாம் பாவ வாழ்க்கையிலேயே நம்மை தொடர்ந்து நம்முடைய ஜீவிதத்தை தொடர்வோம் என்றால் நம்முடைய பாவம் நிச்சயமாய் நம்மை பின்தொடரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை சற்று யோசிப்போம். அதே அதிகாரம் 32வது அதிகாரம் 14வது வசனம் என்னாகம புஸ்தகம் சொல்லுகிறது, இப்பொழுது இதோ இஸ்ரவேலர் மேலிருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரகத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமல்ல பெரும் கூட்டமாய் எழும்பி இருக்கிறீர்கள். நாம் தொடர்ந்து இதை செய்யும்போது நம்முடைய பிதாக்களின் காலத்திலே செய்யப்பட்ட அந்த பாவ சூழ்நிலையிலே நாம் தொடர்ந்து இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பாவமற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பும்போது அந்த விருப்பத்திற்கு மாறாக சத்துரு நம்மை அப்படி செய்யாதே, பாவம் செய்யாத மனிதர் யார் உண்டு, எல்லோரும் பாவம் செய்கிறார்கள், எல்லோரையும் ஆண்டவர் மன்னிக்கிறார், எனவே இதை குறித்து நீ அதிக அக்கறை காட்ட வேண்டாம், உனக்கு எது நேரிடுகிறதோ அதை செய் என்று பரவலான ஒரு புத்தியுள்ள ஆலோசனையாக நாம் ஏற்றுக்கொள்ளும்படி அதை சொல்லுவார். அப்படித்தான் இன்றைக்கு பிசாசு நம் ஒவ்வொருவரையும் பாவ ஈடுபாடுகளில் ஈடுபட வைக்கிறார். காரணம், நாம் அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் அழிந்து போகும் என்பதை நாம் நினைக்காமல் சொற்பகால ஒரு சந்தோஷத்திற்காக நாம் நம்மை பாவத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தவிர்த்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை முற்றிலும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு காலம் ஆண்டவரை சார்ந்து நிற்கும் என்பதை யோசித்து பாவமற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் இனிமேலும் பாவத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்காதபடி நம்மை காத்துக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? வாருங்கள் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் கட்டப்பட்டு மீண்டும் அதில் ஈர்க்கப்பட்டவர்களாய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்கிற பாவம் எங்களை பாதாளத்தில் விடும் என்பதை நாங்கள் அறிந்து அந்த பாவத்தை மீண்டும் நாங்கள் ஆட்கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை பலப்படுத்தி எங்களை பிரித்து எடுக்க உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் பாவம் செய்யாத அனுபவத்தோடு நம்முடைய இந்த வாழ்க்கையை நாம் தொடர்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. தேவனுக்கு வேண்டிய அனுகூலங்களை நாம் தேவ சமூகத்தில் காத்து பலப்படுத்துவோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.